சென்ற பதிவில் ரசவாதம் மற்றும் அறிவியல் ஆன்மீகத்தை பற்றி போட்டிருந்தோம். இப்போ நம்ம என்ன போட போறோம்னு கேட்டீங்கன்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய சில சர்ச்சைகள், இந்த ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்ட சில சர்ச்சைகளை பத்தி இப்போது நாம் பேச போறோம். இந்த நிறைய விவாதங்கள், ஆன்மீகம் என்றால் என்ன என்பது ஒரு புறம் இருக்க, நிறைய இந்த ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆன்மீக கதையை நம்ம படிக்கிறோம் அப்படின்னும்போது, அது ஆன்மீக சார்ந்துதான். ஏன்னா புலப்படாத விஷயங்கள நாம அதை அறிந்து நாம மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியது ஒரு ஆன்மீக தகவல் தான். ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா நிறைய நாம பிரிச்சு எடுத்துக்கலாம். அரசியலும் ஆன்மீகத்துல வரும். சரிங்களா? ஆன்மீகம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனால, வாழ்க்கை முறை கொண்டு அது என்ன பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், கலை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லா இடத்துலயும் நீங்க ஆன்மீகத்துல தான் போயிருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க ஆன்மீகத்துல நம்ம நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம தேடணும்னா நிறைய தேடலாம். கடல் அளவு இருக்கு. கடல்ல என்ன இருக்கோ அது போலவும் நம்ம தேடலாம். சரிங்களா? ஆன்மீகம் ரொம்ப சின்னதா புரிகிறது கிடையாது. ஆன்மீகன்றது கடல் அளவு ரொம்ப பெரியது தான் இந்த ஆன்மீகம். சரியா? அந்த ஆன்மீகத்துக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு. அது அறிவியலா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாம் எங்க தேடுறோம்? ஆன்மீகத்துக்குள்ளதான் தேடணும். இந்த வாழ்க்கையை நீங்க சிறப்பா வாழணும்னு சொன்னாலும் கூட நீங்க ஆன்மீகத்துக்குள்ளதான் தேடி நீங்க வாழ்க்கைய சிறப்பா வாழ முடியும். சரிங்களா? இந்த ஆன்மீகத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நெறி. ஒரு மனிதனோட நெறியை எப்படி கொண்டு போகணும்? எந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம நெறிகள் நம்மளோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும், தரமா இருக்கும். சரிங்களா? அடுத்த மனிதர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகத்தோட நெறிதான் அந்த ஆன்மீக நெறியோட வாழக்கூடிய வாழ்க்கை தான் எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? இது சிறப்பா இருக்கணும். அப்போ வாழ்க்கையில நிறைய இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நபர்கள் நம்ம பார்க்கணும்னா ஒரு ஒரு விதமான ஒரு கதாபாத்திரத்தை எடுத்துப்பாங்க. இந்த ஆன்மீகத்துல பார்த்து நிறைய கதாபாத்திரம். சில பேர் பாத்தீங்கன்னா கண்ணனை மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கர்ணனா மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அர்ஜுனன மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு போவோம்னா நிறைய அந்த பாத்திரத்துல நம்மளே ஆன்மீகமும் வாழ்க்கையில போகும். சரிங்களா? ஆன்மீகம் கலந்த வாழ்க்கை தான் சிறப்பா இருக்கும். நன்மையும் கொடுக்கும். சீராக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய நாம இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நம்ம என்ன நம்ம பேச போறது கேட்டீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் கடல் ஒருங்கிணைக்கக்கூடிய நிறைய தேவையில்லாத சர்ச்சைகள். தமிழ் தேசியம் சரி, அவன் தமிழர்களா என்னன்னு தெரியாது. சரிங்களா? கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றுவதற்கு முன் தோன்றிய தமிழ். சரியா? தமிழ் என்பது எப்போ பிறந்தது என்பது யாருக்குமே தெரியாது. தமிழோட பிறப்பை யாராலையும் அறிய முடியாது. சரியா? சிவபெருமானோட பிறப்பை யார் அறிய முடியாதோ அதே மாதிரி தமிழை பொறுத்து யாருமே அறிய முடியாது. சரியா? அதுக்கான வரலாறு இந்த காலத்து தமிழ் பிறந்தது என்ற ஒரு அடையாளத்தை கூட யாருக்கும் அந்த அளவுக்கு தமிழ் காலகட்டங்கள் தமிழ் சமஸ்கிருதம் பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது தமிழோட அடி யாராலையுமே தொட முடியாது. ஏன்னா தமிழ் எங்கிருந்து வந்ததுன்றது யாருக்குமே தெரியாது. சரிங்களா? இன்னும் நாம இதை நம்ம நிறைய பேசணும்னா நிறைய பேசிட்டே போகலாம். நம்ம அறிவியல் சார்ந்த விஷயங்களா பேசிட்டு போகணும்னாலும் பேசிட்டே போகலாம். சரிங்களா? இந்த கிரகங்களை நம்ம சொல்லக்கூடிய இந்த அஸ்ட்ராலஜி ஆரோஸ்கோப்ல பார்க்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க பாருங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம
ஆங்கிலேயர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பு நாம 9 கிரகங்கள், கிரகத்தின் குணங்கள், கிரகத்தோட நிறங்கள், குணங்கள் எல்லாமே நம்ம தமிழர்கள் அந்த ஒரு ஏதோ ஒரு காலகட்டத்துல நாம 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ, இல்ல ஒரு 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம இத கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இத நாம கண்டுபிடிச்சு, இத நாம மனிதர்களுக்கும், மண்ணுக்கும், நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம தமிழர்கள் நாம கண்டுபிடிச்சது அந்த ஆராய்ச்சி. அப்போ விஞ்ஞானம் நம்ம இக்காலத்துல கிடையாது. எப்பவோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. சரியா? நம்ம யூகிக்க முடியாத சிந்தனை காலகட்டத்துல ஒரு இல்லாம, இன்னும் எத்தனையோ ஆண்டு காலங்கள் பின்னாடியில இருந்து நாம விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு. இதையும் நம்ம எக்காலத்துல வளர்ந்ததுன்னு நம்மால யூகிக்க முடியல. சரிங்களா? இந்த ஹாரோஸ்கோப் இருக்கக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய இந்த கிரகநிலை பிளானட்ட பொறுத்தவரையிலும் நம்ம பார்த்தோம்னா, தமிழோட இந்த ஹாரோஸ்கோப்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட தமிழ் சுவடிகளும் நெறைய இருக்கு. இத யார் கண்டுபிடிச்சா? அப்படின்றதும் இன்னும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஆனா இத நாம இந்துக்களாகிய, தமிழர்களாகிய நாம இத கடைபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப நம்ம இன்னொரு விஷயம் நம்ம கேட்கணும்னா, இந்துக்கள் இப்போ நெறைய பிரிக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்து வேற, தமிழர் வேற. தமிழரோட பாரம்பரிய கலாச்சார வழிபாட்டை தான் இந்துக்கள் சொல்லக்கூடிய அனைவருமே அத பின்பற்றிட்டு இருக்காங்க. தமிழரோட பண்பாடு. அப்போ நீங்க தமிழர் தனியா பிரிச்சுட்டோம்னா, அப்ப இந்துக்கள்ன்றது என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு அதே வழிபாடு, தமிழோட வழிபாடு தான் இந்துன்ற பேர்ல ஒரு அடையாளத்தோட பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க தமிழ் அந்த இந்துவோட வழிபாட நீங்க அழிக்க முற்படுறீங்க. இந்து வழிபாடே கிடையாது. இந்துக்களே இல்லன்னா, அப்ப தமிழோட வழிபாடு இல்லன்னு அர்த்தம். தமிழோட வழிபாட்டுகள் இருக்கும்போது தான் இந்து வழிபாடு. தமிழரோட எப்படி ஜோதி வழிபாடோ, அதே மாரி தான் எல்லா இடத்துலயும் ஜோதி வழிபாடு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இந்த ஜோதி வழிபாடு என்பது தமிழர்களோட வழிபாடு தான் ஜோதி வழிபாடு. இத நம்ம நெறைய போகணும்னா, இந்த புராண வரலாறுகளா இருக்கட்டும், தமிழ் இலக்கியங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு சுருக்கமா ஒரு 2 வரி தேடி கண்டுபிடிச்சா போறாது. சரிங்களா? ஒரு இடத்துக்கு போகணும். ஒரு சின்ன ஒரு பல அ ஒரு காலகட்டத்துக்கு போகணும்னும் போது நம்ம வரலாற்றையும் படிக்கணும். சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இலக்கியத்திலயும் ஒரு சொற்கள் இருக்கு. எந்த இலக்கியத்துல இருந்தா அந்த இலக்கியத்தை சொல்லிருக்கோம். இந்த புராணத்துல இது மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த புராணத்த தேடி பார்க்கும்போது, அந்த புராணத்துல இருக்கக்கூடிய சொல் இன்னும் வேற ஏதாவது இருந்தா நம்ம தேடி பார்க்கணும். சரிங்களா? இதுல இந்த மாரி இருக்கு அப்படின்னு அத கொச்சையா நம்ம எடுத்துக்க முடியாது. சரியா? புராணங்கள் காலத்துக்கு தகுந்தாற்ப ஆனா ஆனா இருக்கக்கூடிய அடையாளங்கள் தான் உண்மை, வரலாற்றுகள் உண்மை. அடையாளங்கள் உண்மை, வரலாற்றுகள்லாம் உண்மைதான். ஆனா, இந்த புராணங்கள் காலத்துக்கு தகுந்தாற்ப மனிதர்களோட நல்வாழ்வுக்காக சில மாற்றங்கள் செய்றாங்க. சரிங்களா? இது இந்து மதத்துல இந்துவோட வழிபாட்டோட தளத்துல பாத்தீங்கன்னா நீங்க, நெறைய அ தத்துவங்கள் வேற்று புத்தகத்துக்கு போயிருக்கு. புதிதா ஏற்படுத்துறேன்னு சொல்லிட்டு, புதிய தத்துவம்ன்னு சொல்லிட்டு, புதிய அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வேற்று புத்தகத்துக்கு போயிருக்கு. அந்த மாரி நெறைய நீங்க இத பத்தி நீங்க நெறைய தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நான் என்னன்னா, இது நான் சுத்தமா தான் எனக்கு நெறைய பதிவுகள் இருக்கு. இந்த பதிவ நான் பார்த்துருக்கேன். அப்ப நான் இத பத்தின விஷயங்கள் நான் உங்களுக்கு தெளிவா நான் வச்சிருக்கேன். சரி. என்ன பண்ணி சரி, சரியான கேள்வி இது. முருகன முப்பாட்டன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுல அடைக்கிறாங்க. முருகன் உலகத்துக்கே கடவுள். சரிங்களா? இந்த உலகத்துக்கு நெறி கத்துக் குடுத்த கடவுள் முருகன். சரிங்களா? முருகன முப்பாட்டன் அப்படின்னு சுருக்குறாங்கன்னா, அவங்க அப்பாவுக்கே சாப்பாடு போட்டிருப்பாரா என்னன்னு தெரியாது. சரிங்களா? அப்ப எப்படி ஒரு பாட்டனா கவனிச்சிருப்பாரு.
அவரு பாட்டனோட அடையாளம் தெரியுமா அவருக்கு? அது எப்படி முப்பாட்டன் முருகன்? முருகன் அப்பாவா கூப்பிட சொல்லுங்க முதல்ல. முருகன் முதல்ல அப்பாவா வரட்டும். அதுக்கப்புறம் பாட்டனுக்கு போலாம். ஏன்னா தள்ளி வைக்கிறாரு ரொம்ப. நெறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் தேசியம் பேசியிருக்காங்க. நான் இதான் முதல்ல நான் பேசினேன். என்ன கேட்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக, இது எந்த காரணமும் தெரியலனாம். இது யாருக்கு வேலை பார்க்குறாங்க? யார சார்ந்து வேலை பார்க்குறாங்க? அப்படின்னு தெரியல. அவங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு. முருகன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து அப்படியே அடக்க பார்க்குறாங்க. இப்ப சமீபத்துல தெலுங்குல ஏதோ படம் இருக்குங்க. முருகன வந்து எந்த விதத்துல நமக்கு தெரியாது. அந்த படத்த பார்க்கல. அத பத்தி இது பண்ணல. தெலுங்குல ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்காக இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களா இருக்கட்டும், இந்த தமிழ பத்தி சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும், அது போய் என்ன ஓ! முருகன உலகமே கும்பிட்டா உனக்குதான்யா பெருமை. அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு சில விஷயத்த கொண்டு வந்துட்டு, பிம்பமாக்கி பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு போய், இந்த உலகத்தையே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஒரு ரிலிஜன உருவாக்கிட்டு இருக்கான். வரலாறு இருக்கு உனக்கு. நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சுருக்கிறீங்க. எப்படி? உங்க வீட்டுக்குள்ளேயே சுருக்கிறீங்க. கடவுள் என்பது எல்லாருக்குமே பொது. நீ முப்பாட்டன் சொல்லி உனக்குள்ள சுருக்காத. உன் பாக்கெட்ல போட்டுக்காத. சரியா? எங்க எல்லாருக்குமே உலகத்துக்கே கடவுள் அவர்தான். அப்படி பார்த்தீன்னா தான் உன்ன உலகத்துக்கு தெரியும். இல்லன்னா உன் வீட்ல உன் அப்பா, அம்மாவுக்கு மட்டும் தான் உனக்கு தெரியும். உன் அப்பா, அம்மாவுக்கே உனக்கு தெரியாது. சரியா? உன்ன பத்தி தான் நீ தான் உன் கண்ணாடி உன் முகத்த உன் கண்ணாடில பார்த்துக்கணும். முப்பாட்டன், முப்பாட்டன், முப்பாட்டன்னு சொல்லி நீ உன் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும். சரியா? உங்கள யாரும் தெரியாது. முருகன உலகத்துல கொண்டு போய் நிறுத்து. உலக கடவுளா நிறுத்து. ஏன்னா அதுதான் உண்மை. சரிங்களா? உங்க வரலாற்று தமிழ் வரலாற்று ஏதோ படிச்சிருக்கீங்களா? அங்க போய் பாருங்க. இன்னொரு விஷயம் வந்து ஒரு இது போட்டிருக்காங்க. நீ கேட்ட கேள்விக்கு இன்னும் ஒண்ணு என்னன்னா, அத நானே சொல்லணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்துல முருகனுக்கு வந்துட்டு பலியிட்டாங்க. அது முழுக்க முழுக்க பொய். சரியா? அது வரலாறு கிடையாது. நீங்க அத தேடி முருகனுக்கு பலியிடல. சரியா? ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல பலியிடுற வழக்கம் உண்டு. தமிழர் கிடையாது. சரிங்களா? ஏதோ ஒரு இடத்துல தமிழர்ன்னு குறிப்பிடவே இல்ல. சரிங்களா? ஆனா ஒரு இடத்துல வந்து பலியிடுற வழக்கம் பழக்கவழக்கம் இருக்கு. அந்த ஒரு காலகட்டத்துல பலியிடுறாங்க. பலியிடும்போது அந்த ஆடு வந்துட்டு அந்த ஏகபீடத்துல விழுந்து ஏகபீடம் சொல்லுவது அந்த நெருப்புல பலியிட்டு அத போட்டு அந்த கடவுள வணங்குற பழக்கம் தான் அவங்களுக்கு ஒரு பழக்கம். சரிங்களா? அவங்க எந்த கடவுள வணங்குனாங்கலாம் யாருக்கும் தெரியாது. அவங்க ஒரு கடவுள் வணங்குற பழக்கம். அவங்க வந்து பலியிட்டு வணங்குற பழக்கம். சரிங்களா? அந்த ஆடு வந்துட்டு அந்த இடத்துல விழுந்து வெளியில வருது. ஆனா தமிழர்களோட வழிபாடுலாம் கிடையாது. ஏதோ ஒரு பகுதியில, சரியா? ஒரு பகுதியில அத பலியிடுறாங்க. அத வந்து அந்த ஆடு வந்து குதிச்சு, அந்த ஆடு மேல பட்டு, அந்த ஆடு என்ன பண்ணும், அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கலைச்சிடும். இடிச்சு, கலைச்சு எல்லாரையும் மக்கள் எல்லாத்தையுமே வந்து இடிக்க ஆரம்பிச்சுட்டு, யாருமே ஒருத்தர் கூட அங்க கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஓட ஒழிய ஆரம்பிச்சுடுறாங்க. சரியா? மறுநாள் வந்து காலையில விடியுது. முருகப்பெருமான் என்பவர் அங்கிருந்து வராரு. வரும்போது தனியா வந்துட்டு இருக்கும்போது, அந்த ஆடு வந்து முருகன பாக்குது. முருகன பார்த்தோன அந்த ஆடு வந்து அந்த முருகன கூட்டிட்டு போகுது பலிபீடத்துக்கு. கூட்டிட்டு போய் அங்க வந்து பாக்குது. அந்த இடத்துல பார்த்த உடனே முருகன் கேட்கிறாரு, "இதெல்லாம் என்ன? இது ஏன் இப்படி மாரி நடந்திருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த அங்க பலியிட்டவர்லாம் வந்து, "இந்த மாரி வந்து நாங்க வந்து இது வழக்கமா நாங்க வந்து கடவுளுக்கு வந்துட்டு குடுத்துட்டு இருக்கோம்ன்னு" சொல்லும்போது, அத சொல்றாரு, "கடவுளுக்கு மனிதர்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ, அதே மாரி ஆடு, மாடுகளுக்கு உணர்வு இருக்கு. அதுக்கு உயிர் இருக்கு. சரிங்களா? அதுக்கு எல்லாவுடைய உணர்வுகளும் இந்த ஜீவராசிகளுக்கு உண்டு. இனி நீங்க வந்து ஜீவராசிகள கொல்லக்கூடாது" என்று முருகப்பெருமான அந்த தரப்பினருக்கு சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே அததான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வெளிய எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லும்போது தான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து திணை, நெல் இந்த பழ வகைகள் வந்து விதைய வந்து தயார் செய்து குடுக்குறாரு. அந்த நபர். சரிங்களா? அந்த மாரி அதனாலதான் வந்து முருகனுக்கு வந்து பஞ்சாமிர்தம் படைப்பாங்க. சரிங்களா? அவர் வந்து சைவம் புரியுதா? உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே வந்து நெல், திணை இந்த காய், கனி, சாதம் வச்சு அதுக்கப்புறம் வந்து அத வந்து விதையாக்கி ஜெயமாக்கி குடுக்குறாரு.
சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது சில வரலாற்று தெரியாத, வரலாற்றை படிக்காத ஒரு சிலர் ஏதோ ஒரு இடத்துல பலியிடப்பட்டது. ஏன்னா, அத பலியிடப்பட்டது என்பது நீ இந்த ஒரு புராணத்த மட்டும் படிச்சா போதாது. நீ இந்த இலக்கியத்த படிச்சா போதாது. அந்த இலக்கியத்த முழுசா படிக்கணும். எங்க பலியிட்டது? யார் பலியிட்டார்? தமிழர்கள் பலியிடவில்லை. பூமியில் ஒரு தரப்பில் எங்கோ ஒரு இடத்துல ஒரு தரப்பில் பலியிடும் பொழுது, அந்த ஆடு மூலியமாக தான் இத முருகனிடத்தை செய்கிறது. அந்த முருகன் ஆட்டுடன் போய் சென்று, அந்த இடத்தை பார்க்கிறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்டுக்காரர் இதெல்லாம் பலியிடக்கூடாது. இதற்கு உணர்வு உண்டு. இந்த ஆடு மாடுகளை நம்மோடு பார்க்கணும். அப்படின்னு சொல்லி, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இத பலியிடக்கூடாது என்பதுதான் இந்த திணையை குடுக்குறாரு. இத வச்சுதான் நீங்க சாப்பிடணும். இத வச்சு சாப்பிடக்கூடாது என்பத அந்த காலகட்டத்திலேயே அத உணர்த்துறாரு. ஒரு தரப்பினர் மக்களுக்கு. ஆனா தமிழ் மக்கள் சொல்லவே கிடையாது. தமிழர்கள் பகுத்தறிவாளர்கள். தமிழர்கள் பகுத்தறிவாக தான் இருந்தார்கள். தமிழர்கள் சைவர்களாக தான் இருந்தார்கள். சரியா? தமிழர்கள் பகுத்தறிவாளர்கள். பகுத்தறிவோடு தான் இருந்தார்கள். மற்ற உணர்வுகளை புரிந்து கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள் தமிழர்கள். பலியிட்டவர்கள் தமிழர்கள் கிடையாது. அது ஒரு தரப்பினர் தான் குறிப்பிட்டு. அதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா நீங்க பார்த்து, படிச்சு, அத தெளிவா நீங்க பேசணும். சரியா? முருகனை முப்பாட்டன் அப்படின்லாம் சொல்றாரு. முருகன் உலகத்துக்கே கடவுள். நீ முப்பாட்டன்னா முதல்ல உங்க அப்பாவுக்கு முதல்ல நீ சரியான பிள்ளையாவும், மகளாவும் நடந்திருக்கீங்களா? முப்பாட்டங்க போயிட்டாரு. தள்ளி போயிட்டு எங்கேயோ. அதை நீ எப்படி அடையாளம் கொள்ளுற? கடவுள் இல்லைன்னா நான் அப்பன்னு சொல்றேன். உணர்வு தன்னால வந்துடும். உன் அப்பன்னு சொன்னாலுமே உனக்கு அந்த முருகனோட அருள் அந்த உணர்வு வந்துடும். சரியா? ஏன்னா அப்பாதான் உன்னை பார்த்துப்பாரு. உன் முப்பாட்டம் உன்னை பார்த்திருக்காரா? நீ பார்த்திருக்க அவன் முப்பாட்டன? அப்பான்னு சொல்றது. அப்பா ஸ்தானத்துல பாரு. முப்பாட்டன் எங்கேயோ தள்ளி வைக்கிறீங்க. அப்ப உங்களோட நோக்கம் என்ன? அப்ப நீங்க எங்க கொண்டு போறீங்க? ஒரு சின்னதா எங்கேயோ ஒரு இடத்துல அடக்கி அதை அப்படியே விட்டுலான்னு பாக்குறீங்க. வரலாற்றை இல்லாம பாக்குறீங்க. அப்ப வரலாற்றை வேற யாருக்கும் கொடுக்குறீங்க நீங்க. சங்க இலக்கிய வரலாற்றையும் கந்த புராணத்தோட வரலாற்றையும் வேற எங்கேயோ கொடுக்குறீங்க. அப்ப இருக்கிற வரலாறு என்னாச்சு? உன் வரலாற்றை அடுத்தவன் அதை எடுத்துக்கிட்டு அவனோட வரலாற்றை எழுதிட்டு போனா தமிழோட நீங்க வரலாற்றை என்ன பண்ணீங்கன்னா வேற விக்கிறீங்க. முப்பாட்டன் முருகன். முருகன் முப்பாட்டம் எல்லாம் கிடையாது. முருகன் கடவுள். எங்க அப்ப. சரியா? எங்க அப்பனை நான் மதிப்பேன். எங்க அப்பா மேல பாசம் இருக்கு, மரியாதை இருக்கு, பண்பு இருக்கு. எங்க அப்பா முருகன் தான் நான் சொல்லுவேன். சரியா? நீ முப்பாட்டம் முருகன் எங்க தள்ளி கொண்டு போய் நிறுத்தாது. எங்க அப்பா முருகன், என் கடவுள் முருகன். அப்படிதான் சொல்லணும். உலகத்துல கொண்டு போய் அப்படிதான் நிறுத்தணும். உன் கடவுள் இருக்கு. உன் கடவுளுக்கு எல்லாமே இருக்கு. என்னோட நம்ம முருகன் பெருமானோட கடவுள் வரலாறு எல்லாமே எடுத்து படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. சரியா? வரலாறு இருக்கு. வரலாற்றை சொல்லு. ஏதோ 2 வரிய படிச்சுட்டு அந்த 2 வரிய மட்டும் சொல்லக்கூடாது. 2 வரியில என்ன படிச்ச நீ? தலையும் கிடையாது, வாலும் கிடையாது. அதுல ஒரு சென்ட்ரா ஒண்ணு படிச்சிருந்த. பலியிட்டார்கள். ஆமா, எல்லாருடைய புராணங்களும் எல்லாத்துலயும் பலியிட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் கடவுளுக்கு பலியிட்டார்கள். அதுல எதுல இருக்கு? கந்த புராணத்திலயும் இருக்கும், தமிழ் இலக்கியத்திலும் இருக்கும். எங்க பலியிட்டார்கள்? எதுல பலியிட்டார்கள் படிச்சிருக்கியா நீ? பூமியில் ஒரு பகுதியில் ஆடுகளை பலியிட்டார்கள். அதை முருகப்பெருமான் போய் அதை தடுத்துதான் திணை, நெல், பயிர், இது பஞ்சாமம் இதெல்லாம் அவர் படைக்கிறதுக்கு காரணமே இந்த சைவத்தை கொண்டு வர்றதுக்காக அவரோட காலகட்டத்திலாம் ஆடு அவங்க முதல்ல ஆடுதான் அவரோட இதுல இருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் மயில் வருது அவரோட. ஆட்டுக்கு பிறகுதான் மயிலே வரும்.
ஆடு முருகனோட அடைக்கலத்துல போய் நின்றது. முருகனுக்கு பலியிடல. முருகனுக்கு வந்து அடைக்கலத்துக்கு போய் ஆடு நின்றது. சரியா? இத அறிவோட புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால முருகன் சைவ கடவுள். சரிங்களா? இந்த உலகத்தை நெறிப்படுத்த வந்த கடவுள் தான் முருக கடவுள். சரிங்களா? கந்தன் வந்து சைவர். இந்த உலகத்தை நெறிப்படுத்த வந்தவர். இந்த உலகத்தை நல்ல பகுத்தறிவோடு வந்தவர் தான் முருகப்பெருமான். இதை உறுதிக்கிறார். முருகனை கடவுளா பார்க்கணும். சரிங்களா? முருகனை தெய்வமா பார்க்கணும். முருகனை தந்தையா பார்க்கணும். சரியா? ஏதோ ஒரு காலத்துல என்னமோ ஒரு ஐடியா பண்ணி அங்க கொண்டு போவாதீங்க. எட்டாவது இடத்துக்கு. அப்பாவா பாருங்க, முன்னாடி நிற்பாரு. கடவுளா பாருங்க, முன்னாடி நிற்பாரு. உங்களோட உணர்வா பாருங்க, முன்னாடி இருப்பாரு. யாருக்கும் வேலை பார்க்காதீங்க. சரியா? தமிழன் தமிழன் சொல்லிட்டு வேற யாருக்கும் வேலை பார்க்காதீங்க. உன் கடவுளை மறைக்கிறீங்க. அப்போ உன் கடவுள் யாரு? தமிழோட கடவுள் முருகன். தமிழ் எப்போ பிறந்தது இதுவரை யாருக்கும் தெரியாது. சரியா? நீ ஒரு ஆதாரத்தை நம்ம பார்ப்போம். நீங்க தமிழ் தேசியம் பேசுங்க. ஒரு ஆதாரம் ஒரு அடையாளம் கொடுக்க பார்ப்போம். தமிழ் இப்பதான் பிறந்ததுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த காலகட்டத்துல பிறந்தது அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது அடிச்சு விடுவீங்க. ஏதோ வாயில வந்ததுன்னா ஏதோ அடிச்சு விட்டுருவீங்க. இந்த படிக்காத மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த புராணங்கள், இது இதிகாசங்கள், அப்புறம் வந்து சங்க இலக்கிய புத்தகங்கள், இந்த பரிபாடல், இந்த ஆஹ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? படிக்க மாட்டாங்க. இந்த வேதங்கள்லாம் படிக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த வேதத்தை பத்தி என்னன்னு தெரியாது. வேதத்தோட அடிப்படை முதல்ல வந்துட்டு வேதம் படிச்சவங்க தெரியுமா தெரியல. சரிங்களா? வேதம் என்பது என்னன்னு கேட்டீங்க, இந்த கட்டமைப்பு தான் உலக கட்டம். பொருளாதாரம், சரிங்களா? இந்த மாயை, ஆசை, இதெல்லாம் இந்த வேதத்தோட கட்டமைப்பு. இதெல்லாம் இந்த வேதத்தோட. சரிங்களா? நீங்க அதர்வனத்துல போறதுன்னா உங்களோட ஆசை செய்யக்கூடிய ஆபரேஷன். சரிங்களா? ஆ இதெல்லாம் எங்க வரும் கேட்டா அதர்வனத்துல. சரிங்களா? இது எல்லாமே நான்கும் வந்து இதுக்குள்ள அமைஞ்சா மட்டும்தான் இந்த உலகத்தை வந்து சரியாக கொண்டு போகும். இந்த வேதம் வந்துட்டு இந்த 4 வேதங்கள் சரியாக பயன்படுத்தி பின்பற்றினா தான் இந்த உலகத்தை வந்து இயக்கம். இல்லைன்னா தவறா. அதனால வேதத்தை இந்த மாதிரி நிறைய நம்ம வந்துட்டு இந்த ஆன்மீகத்துல வந்து உங்களுக்கு சுத்தமா நான் சொல்றேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்களை வந்துட்டு நிறைய கொண்டு வந்து சேர்க்கலாம். ஏன்னா அதுக்கான நேரங்கள் கிடையாது. ஒரு காலகட்டம் நம்ம வந்து எது எது நம்ம சரி பண்ணணுமோ, எது எது இது பண்ணணுமோ, இதை மட்டும் தான் நம்ம சரி பண்ணணும். சரிங்களா? நீங்க யாருக்கோ வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு, நீங்க வந்துட்டு வா கடவுள்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்கு. நீ என்ன கேட்டா, இல்லவே இல்லைன்னு சொல்லுது. சொன்னா அப்ப நீ தமிழனே கிடையாது. அப்ப வேற யாருக்கோ வேலை பார்க்க. வேற யாருக்கோ சம்பளத்தை வாங்கிட்டு நீ வந்து இந்த என்ன வேலைன்னு சொல்லுவாங்க? சகுனி வேலை பார்க்க. புரியுதுங்களா? ஏன்னா அவரும் வந்து சரியா இல்ல. அந்த நாட்டையும் சரியா வைக்கல. அந்த மாதிரி இந்த மாதிரி வேலை பார்க்கணும். நம்ம முருகனை நம்ம தான் பார்க்கணும். நம்ம தான் உலகத்துக்கு கொண்டு போகணும். நீ உலகத்துக்கு கொண்டு போனாதான் நீ அடையாளம் தெரியும். நம்ம தமிழ் அடையாளம் தெரியும். தமிழ புனிதமா பார்ப்பாங்க. சரியா? தமிழ வரலாற்றா பார்ப்பாங்க. நீ போய் பின்னாடி போய் ஓடிடுற. முருகனை கடவுளான்னு இருக்கிறதுக்கு உனக்கு என்ன பெரிய முப்பாட்டம் சொல்லி பின்னாடி ஓடிடுற. சரிங்களா? முருகன் வந்து கடவுள் தான். முருகன் உலகத்துக்கே கடவுள். நீ எல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஏன்டா என் முருகனை நீ ஏன்டா கும்பிடலாம் சொல்லக்கூடாது. புரியுதா?
சும்மா தமிழன் சொல்லிட்டு தமிழன் பேசிட்டு நீங்க ஏன் என் கடவுள் இருக்கணும்? நீ சொல்லக்கூடாது. யாரு வேணாலும் அவன் கடவுள் இருக்கு. அவர் உலகத்துக்கே கடவுள். சரியா? அவன் நம்பிக்கை இருக்கு கும்பிடுறான். சரிங்களா? அதனால முருகன் உலகத்துக்கே கடவுள். அவர் வரலாறு இருக்கு. சரிங்களா? அது மட்டும் அல்லாம முருகன் தமிழ் கடவுள். சைவ கடவுள். சரியா? சைவ நெறியை தான் வந்து தமிழர்கள் வகுத்திருக்கிறாரு. சரியா? ஒரு தரப்பினர் வந்து வேற எதுக்கோ பலியிட்டவர்கள் போயிட்டு இவருக்கு அதை தடுத்து அதை நிறுத்தி இப்படி பலியிடக்கூடாது. நீ பழங்களை தான் கொடுக்கணும். பழத்தை தான் நீ யாகத்துல போடணும்னு சொல்லி அந்த வரலாற்று நூல் ஒரு முருகன். நீ எந்த கடவுளுக்கு செய்யணும்னு நினைக்கிறியோ நீ வந்து உயிரை வந்து கொடுக்க கூடாது. உயிரினங்களை வந்து பலியிடக்கூடாது. உயிரினங்களை யாகத்துல செய்யக்கூடாது. நேரத்துல போடக்கூடாதுன்னு சொல்லி பழங்களை போடு. உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தா அந்த பழத்தை போடு. தானியங்களை போடு அப்படின்னு நெறிப்படுத்தியவர் முருகப்பெருமான். முருக கடவுள். சரியா? வரலாற்றை படி ஏதோ வரலாற்றை கொண்டு போகணும் மக்களை ஏமாத்தாரு. சரியா? மக்களுக்கு தெரியாது. மக்கள் ஏதோ ஏன்னா எல்லாமே படிக்கக்கூடிய அளவுக்கு வந்து மக்கள் வந்து கிடையாது. அவங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க வாழ்க்கையை நடத்தணும். அவங்க இது பண்ணணும். இந்த இதெல்லாம் வந்து வரலாற்றுலாம் ஆன்மீகத்தெல்லாம் படிச்சுக்கிட்டே தெரியணும்ன்றது மக்களுக்கு தெரியாதுன்றதுனால அதை போய் படிக்க மாட்டாங்கன்றதுனால ஏதோ வந்து மனசுல வந்து அடிச்சு விடுறாங்க. சரியா? ஏதோ ஒண்ணு சொல்றோம் நம்ம வாயால இருந்து சொன்னா மக்களா வந்து பேசுறாங்க சொல்லக்கூடாது. உண்மையை சொல்லுவாங்க. படிச்சு சொல்லு. ஒரு வரி படிச்சீங்கன்னா அதை ஃபுல்லா படிங்க. அந்த பக்கம் எல்லாம் படிங்க. 2 வரிய படிச்சுன்னா ஆஹா இந்த வரி படிச்சிச்சு இதை நம்ம சொல்லலாம். உனக்கு தகுந்தாமா இருக்குதான் சொல்லலாம்னு நினைக்காத. சரியா? இது பொது விஷயம். நல்ல மக்களை தமிழ் மக்களை நெறிப்படுத்துங்க. சரி செய்யுங்க. பின்னாடி போய் ஒழியாதீங்க. உங்க வரலாற்றை பின்னாடி கொண்டு போவாதீங்க. முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. முன்னாடி வந்து நிறுத்தினா அது நெறி இருக்கணும். புரியுதா? உன் சுயநலத்துக்காக உன் சொந்த சுயநலத்துக்காக பின்னாடி போகாது. தமிழனை பின்னாடி தள்ளாது. அப்போ உன்னோட கடவுளோட வரலாறு சரியா இருந்தாதான் தமிழனை முன்னாடி வர முடியும். சரியா? உன் நெறி சரியா இருக்கணும். நீ எந்த கடவுளை கும்பிடுறன்னா உங்க நெறிய பார்த்துதான் உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். நிறைய இருக்கு. அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்லி எந்த சபையில போய் உட்கார முடியாது. சரிங்களா? கடவுள் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஒரு கோல் இருக்கும். கோல் இல்லாம நீ போய் எங்கேயோ உட்கார்ந்து முடியாது. அப்போ ஏதாவது கடவுள் நமக்கு பின்னாடி இருக்கும். அதோட வரலாறு இருக்கணும். அந்த வரலாற்றை வச்சுதான் நீ எந்த குணம் எந்த உணர்வு உள்ளவன் நீ என்ன செய்ய போற உன் தோற்றங்கள் என்னன்றது யூகிக்கும். நீ வெறும் தமிழ்ன்ற பேரை வச்சுட்டு வந்து சபையில உட்கார விட மாட்டாங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே உன்னோட உணர்வு என்னன்னு தெரியும். உன் கடவுள் என்னன்னு தெரியும். உன்னோட வழிமுறை தெரியணும். அப்பதான் சபையில இருக்க முடியும். சரியா? முருகன் கடவுள். சரிங்களா? அதை நான் பாட்டு என்னன்னு பாட்டு நல்ல கேள்வி. ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிறவில வந்துட்டு நம்ம வாழ்ந்துட்ட மனிதனா வாழ்ந்தோம். ஏன்னா நீங்க இந்த சத்தியத்துல மனிதனா வாழணும். நம்ம குணத்தை மிருகத்தோட கொண்டு போகக்கூடாது. சரிங்களா? மனிதனா இருக்கிற வரையிலும் அடுத்த பிறவிலையும் நல்ல மனிதனாக நல்ல சந்தோஷமாக சௌகரியமாக வாழ முடியும். நீங்க மனிதத்தை வந்து ஓரம் விட்டுட்டு
சுயநலத்துக்காக இந்த ஆடு மாடு இந்த சிங்கம் புலிக்காடு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வந்துட்டு எல்லா அறிவும் இருக்கும். பதுங்கி போகிற அறிவு இருக்கும். எப்படி வந்து தாக்கும், எப்படி நாம வந்து அதை பயன்படுத்தி அந்த அறிவுக்கு எல்லாம் இருக்கு. அந்த பகுத்தறிவு இருக்காது. ஏன்னா அதுக்கு வந்துட்டு அடிக்கிறமே, அது கத்துமே, அதை வந்து தன்னை காப்பாத்திக்க போகுது, அதுக்கு உணர்வு என்னன்னு தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு வலிக்கும், நாம இதை பேசக்கூடாது, அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடாது. இந்த ஏமாத்தும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த ஒளி இருக்குல்ல நம்மளோட ஞானத்தோட ஒளி இருக்கு இல்லையா, நம்மளோட உடல்ல ஒளிக்கான ஒளி இருக்கு. இந்த ஒளி அந்த ஒளி வந்து இன்னொரு கனெக்ட் ஆகும். அது என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த யோகா பண்ணும்போது இந்த தியானம் இந்த தியானம் மட்டும் தன்னோட விடுதலை சக்தியை வந்து எழுப்பு. ஏன்னா உருளைக்கிழங்குனா வந்து என்ன உருளை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மனதில் ஆசைகள் எதுவுமே இருக்காது. ஆசைகள்லாம் இருக்கும். அந்த ஆசையை அளவோட பயன்படுத்தி அதை அடைக்க வச்சு அடைந்து கொடுத்தவங்க சரிங்களா? உணவை கட்டுப்படுத்த எண்ணங்கள் அலைப்பாயாம் நான் கட்டுப்பாட்டுக்குள்ள அப்ப ஏத்தும் போது என்னன்னா உங்களோட மனநிலை இருக்கு பாருங்க, அதை நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லணும். தோற்றத்தை வச்சு எதுக்காக பயத்துல இருக்க, ஏன் இந்த மாதிரி நிலைமையில இருக்க, என்ன மனதுல இருக்கு அப்படின்ட்டு உங்க மனதுல இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையுமே ஆராய்ந்து கொண்டு வரும். இதுதான் இருக்கும், இதுதான் இருக்கும், இதெல்லாம் இருக்கு எல்லாம். ஆனா ஏதாவது ஒண்ணு அவங்க சொல்லல. அதை நாம தெரியும். அந்த பகுத்தறிவு என்னன்னா உணர்வுல வந்து அதாவது நமக்கு என்ன வலிக்குமோ அதேதான் மனிதனுக்கும் வலிக்கும். இதேதான் ஆடுகளுக்கும் வலிக்கும். இதுதான் மாடுகளுக்கும் வலிக்கும். நம்ம உணர்வு தான் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு. சரிங்களா? நாம வந்து ஈஸியா ஏமாத்திடுறோம் அப்படின்னு மிருகத்தை போல் நினைக்கிறோம். உன்னால கொடுக்க முடியும் அப்படின்னா அவன் உணர்வு அறிந்து நீங்க உணர்வு அது தேவையை பொறுத்து அது எதையோ கொண்டு நீங்க உதவினா மனிதர்கள் இல்ல நான் யாருக்கும் உதவும் அதை இது நானே கஷ்டப்பட்டு நானே உணர்ந்து நானே உழைச்சேன் அப்படின்னா ஓகே அதை நீ வச்சுங்க உங்களோட கட்டுப்பாட்டு உதவி வச்சு. ஆனா அடுத்தவனுக்கு தேவை அதை நம்ம பயன்படுத்த அது வினையா அது வினையா அந்த வினை நிகழ்காலத்திலையும் பலிக்கும். சரிங்களா? எதிர்காலத்திலையும் அது பலிக்கும். நீங்க இன்னொரு ஜென்மம் பொழுது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன தவறு செய்திருக்கிறோமோ, யாரை உதாசீனம் பண்ணினோமோ, யாரை இழிவுபடுத்தினோமோ, யாரை ஏமாத்தினோமோ, புரிந்துங்களா? யாருக்கு மன வலிக்க நாம வந்து நடந்துக்கிட்டோமோ இதெல்லாம் நம்ம உடல் தோற்றங்கள் அதை மறைச்சிடும். ஆனா நம்ம உயிர் ஒளி இருக்க பாரு அது மறைக்காது. அதை ஞாபகப்படுத்திட்டே சரியா? ஞாபகப்படுத்தினா அது கோஷமா அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஜென்மங்களோ இந்த நிகழ்காலத்திலேயோ அது வந்து அந்த ஒளியோட ஆற்றல் வந்து உடனே வந்து தாக்காது. வாழ்த்துக்களோட சில பேர்தான் பார்க்கும். அதோட முடியுதான்னு கேட்டா கிடையாது. இந்த உயிர் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அதை வந்துட்டு காலம் முடிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போகும். இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதே தோஷாந்தரோட உயிருக்குள்ள இருக்கும். அந்த உடல்ல இருக்கும் பொழுது அந்த உணர்வுக்கு பாருங்க அது சும்மா இருக்காது. அது தாக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு முறையும் அந்த மனிதன் நாம ஏமாந்துட்டோமே போது அந்த ஒரு தாகம் இருக்கு பாருங்க அந்த உயிரோட தாகம் இருக்குது. அது யாரால ஏமாந்தமோ அவனுக்கு தாங்காது. ஒரு சரிங்களா? இந்த பூர்வீக சொத்தை வந்துட்டு ஏமாத்தி வாங்கிடுவாங்க. போய் ஏமாத்தி ஏதோ இது கொஞ்சம் வாங்கிடுவாங்க. அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா,
அவங்க என்ன பண்ணுவாங்க, பாதிச்சு மேல வர முடியாம அவ்வளவு ஒரு தடவை அந்த புராணங்கள் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. என் தாத்தா, அப்பாட்டன், என்னோட தாத்தாவோட தாத்தாவும் சொல்லி குடுத்து வச்சுட்டான். எவனோ ஒருத்தன் ஏமாத்திட்டான். இது என்ன அவங்க கேட்டா, அவன் பிறந்திருப்பான் இன்னொரு உலகத்துல. பிறவி மோட்சம் இது பண்ணி அந்த பிறவி வந்து இந்த சாபத்தாலும் பண்றதும் அவனுக்கு அந்த இது அது வந்து அவன் தாத்தா. அதே மாதிரி வரலாற்றுல பிழை இருக்கக்கூடாது. நீ நெறிப்படுத்த நீ வரலாற்று இது போகாது. ஆனா ஒரு சமுதாயத்தை சீர்குலைக்க ஒரு வரலாற்றை கொண்டு போனா அது 7 ஜென்மமாக இருந்தாலும் சரி, அது கரையவே கரையாது. அதனால வரலாற்றோட பிழை செய்ய அதுதான் மற்றவர்களுக்கு உங்களால முடிந்த புதுப்பு வரும். உங்ககிட்ட இருக்க பொருள் இருக்கா புதுப்பு நினைக்கிறேன். ஆனா அடுத்தவன் பொருளை திருடி ஏமாத்தி நீ அபகரிக்கணும்னு நினைச்சா அது தோஷமாக கஷ்டத்தை கொடுக்கும். சரியா? சரி, அந்த கஷ்டங்கள் வந்து சரியா ஆகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல இது வந்து நம்ம வந்து ஒரு பக்கம் இருக்கோம். இதுவும் உண்மைதான். சரியா? இதுவும் வந்து ஒரு பக்கம் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டமைப்பு, ஒரு நம்பிக்கை. சரியா? ஏன்னா இதுதான். இத நம்ம புரிஞ்சு இதுதான் வந்து ஆறறிவுக்கு உள்ள விளக்கம். பகுத்தறிவுக்கு உள்ள விளக்கம் இது. சரியா? எதனால? ஏன்னா அடுத்தவன் மனம் போனபடி அடுத்தவன் கெட்ட பண்றபடி ஒரு மனிதன் நடந்து போறது இல்லை. மனிதர் மனிதனாக தான் நடந்து கொள்கிறார். மனிதனாக நடந்து கொள்ள வேண்டாம். மனிதன் உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அடுத்த உணர்வை நாம எடுத்து நடந்து கொள்ள கூடாது. அடுத்த உணர்வு வந்து நமக்கு சாதகமா நடந்து கூடாது. அடுத்த உணர்வு வலிக்கும்படி நடந்து கூடாது. அடுத்த பயம் முற்றி நடந்து கூடாது. சரியா? இதெல்லாம் தன்னோட உயிருக்கு தோஷமா அமையும். இந்த காலகட்டத்தில் தானே முடிந்தது. நாம தப்பிச்சிடுவோம் நினைக்க முடியாது. என்ன தான தர்மம் செய்தாலும் சரி, காலத்துல தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். காலத்துல வந்து எல்லாத்தையுமே முடிவு வச்சிருக்கலாம். இந்த காலங்கள் இருக்கு பாரு, அந்த காலத்துல மொத்தமா வந்து நிக்கும். அப்ப நம்ம ஏன்டா கஷ்டப்படுறோம்? என்னடா பண்ணோம்? நம்பிக்கையே இருக்காதுங்க. புரியுதுங்களையா? நம்பிக்கையே இருக்காது. ஆனா, இருக்க சொல்லி சொல்ல வேண்டியது. யாருக்கு என்னையா பண்ண? அதனாலதான் நல்லத மட்டுமே செய். பிறர் தோஷம் வாங்கக்கூடாது. ஆடு மாடுகளின் தோஷம் வாங்கக்கூடாது. சரிங்க? எந்த உயிர் தோஷமும் வாங்கக்கூடாது. அதனால மனிதன் மனிதனாக இருந்தாலுங்க, நிகழ்காலத்திலையும், எதிர்காலத்திலையும் மனிதனாக மட்டும்தான் இருக்க முடியும். சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன செய்யறோமோ இதுல தடை இல்லாம வரும். அதனால நீங்க வந்துட்டு இன்னொரு ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தோஷங்கள் வளர்த்துக்கான காரணம் கிடைக்கிறது. கஷ்டங்கள் குறைக்கலாம். சரியா? இந்த கஷ்டங்கள் வந்து மனிதனா நம்ம கஷ்டங்கள் படுறோம். ஏன் கஷ்டப்படுறேன்? என்ன கஷ்டப்படுவோம்? இப்படி கஷ்டப்படுவோம், அப்படி கஷ்டப்படுவோம். பல வகைகள் இருக்கு. இதெல்லாம் அந்தந்த வழிமுறைக்கு செய்த பாவங்கள் தான். அந்த ஆத்மாவுக்கு செய்த துரோகங்கள் தான். சரியா? அதாவது மனிதன் மனிதனாக மட்டும்தான் வாழணும். மனிதன் மிருகமா மாறிடக்கூடாது. மனிதன் மிருகமா மாறினா இந்த தோஷங்கள் அப்படியேதான் இருக்கும். ஏதோ தவறு பண்ணிட்டோம் அப்படின்னும் போது சரி பண்ணிக்கணும். நெறிப்படுத்திக்கணும். நெறிப்படுத்திக்கிட்டு அந்த நெறியோட வாழணும். அப்ப அந்த தோஷங்கள் நிகழ்காலத்திலே இருக்கக்கூடிய காலத்திலேயே அது கரைஞ்சு சரியாகி வாழக்கூடிய நாட்களே நிறைய நல்லது செய்ய ஆரம்பிச்சு. சரிங்களா? அப்போ அந்த தோஷங்கள் வந்து நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய காலத்திலேயே அதை வந்து சரி பண்ணி கஷ்டங்கள் மனிதர்கள் இந்த தவறு செய்யக்கூடிய அளவு மற்ற வந்து ஈடுபடுத்த அளவு இல்லாமல் இருந்து யாருக்கும் கஷ்டத்திலே கிடையாது.
மனிதர்கள் எல்லாமே சந்தோஷமா இருக்கலாம். எல்லாரையும் சந்தோஷமா வச்சா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். நான் சுயநலத்துக்காக இதை செய்யக்கூடாது. சரி. அது ஓ! சரியான கேள்வி. எல்லாருக்குமே அந்த ஏன் வீட்டுக்கு சண்டை நடக்கிறது பிரச்சனை எல்லா வீட்லயுமே வரும். ஒரு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, சண்டை நடக்க பல காரணங்கள் இருக்கு. இது என்னென்ன காரணம் நம்ம சொல்லணும்னு கேட்டீங்கன்னா வந்து முதல் அடிப்படை காரணம்.